2 ஜாப் இருக்கும். ஒன்னு பிசினஸ் பண்றவன் தான் சக்சஸ் ஆக முடியும். ஜாப்ல இருக்கவன் எப்பயுமே வேலைக்குன்னு போறவன் நம்ம தலைமுறையில பாத்தீங்க நல்லா படிச்சு நல்லா வேலைக்கு வான்னு சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. இருக்க ஜெனரேஷன் வரைக்கும் சொல்ற விஷயம் நல்லா படி நல்லா வேலைக்கு போ. வேலைக்கு போனா யாராவது சக்சஸ் அடைய முடியுமா? ஸ்டார்டிங்கே இவ்வளவுதான் பிக்ஸடா பண்ணி கொடுக்கறதா வேலைக்கு போறது. பிசினஸ் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது நம்ம எவ்வளவு வேணாலும் அச்சீவ் பண்றது. பெரிய பெரிய பிசினஸ் மேன்லாம் இருக்காங்க இல்லையா, பரம்பரையா பிசினஸ் பண்றாங்க. அவங்க வாழ்க்கையில எவ்வளவு தூரம் அவங்க 4-5 தலைமுறைனால அச்சீவ் பண்ணிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு கீழே வர ஜெனரேஷனையும். ஆனா வேலைக்கு போறவங்க ஜெனரேஷன்ல இருக்கவங்க ஒரு தாத்தா வேலைக்கு போற, அப்பா வேலைக்கு போற, பிள்ளை வேலைக்கு போற, பேரன் வேலைக்கு போற, அவங்க வாழ்க்கையில சக்சஸே காண முடியாது. பணம் பற்றாக்குறை இல்லாம இருக்கணும் அப்படின்னா அதுக்கு சிறந்த வழி பிசினஸா தான் இருக்கும். வேலைக்கு போறது சரியா வராது. வேலைக்கு போறவங்க நிலைமை எல்லாம் 15,000ங்கிறதே அதிகம். அப்படி இருக்கப்ப ஃபேமிலியை ரன் பண்றதுக்கு பத்தாது. கவர்மெண்ட் 2020லயே 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறவன் மிடில் ஃபேமிலின்னு அறிவிச்சிருக்கப்ப இப்ப வரைக்கும் இப்ப இருக்க ஜெனரேஷன் வரைக்கும் டிகிரி முடிச்சவங்களும் சரி படிக்காதவங்களும் சரி ஸ்டார்டிங் 7,000 8,000 அதை விட்டா 5,000 அது தாண்டதே பெரிய விஷயமா இருக்கு. அப்படி இருக்கப்ப வேலைக்கு போனாலும் சம்பாதிக்கவே